காய்ஸ், இன்னைக்கு நம்ம நியூரிஸ் அப்படின்னு 2018 ரிலீஸ் ஆன ஹாரர் த்ரில்லர் மூவி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, ஒரு அபார்ட்மெண்ட்ல ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்கு. இந்த ஸ்விம்மிங் பூல்ல குளிச்சாங்கன்னா கொஞ்ச நாட்கள்ல அவங்க மூக்குல இருந்து ரத்தம் வரும், அவங்களும் சீக்கிரமா இறந்து போயிருவாங்க. அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம ஹீரோயினி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டாங்கன்னு சொல்லி வராங்க, பார்ட்டி என்ஜாய் பண்றாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் மூக்குல ரத்தம் வர ஆரம்பிக்குது, ஒவ்வொருத்தங்களா இறந்து போறாங்க. இப்போ அந்த பிரச்சனை ஹீரோனிக்கும் வர ஆரம்பிக்குது. தண்ணிக்குள்ள என்னதான் இருக்கு அப்படின்றத ஹீரோனி கண்டுபிடிச்சாங்களா, அவங்க ஃப்ரெண்ட்ஸையும் அவங்களும் அந்த இடத்த விட்டு தப்பிச்சாங்களா இல்லையான்றதான் இந்த முழு படத்தோட கதை. சோ இப்போ அங்க கதைக்குள்ள போலாம். நீங்க பாத்துறது வாய்ஸ் மூவி ஷா. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு அபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஒரு ஸ்விம்மிங் பூலை காமிக்கிறாங்க. ரொம்ப அமைதியா இருக்கு. இப்போ அந்த ஸ்விம்மிங் பூலை விட்டு ஒரு பொண்ணு வெளியே வர முயற்சி பண்றா. ஆனா அவங்களால வெளியே வர முடியல. யாரோ காலை பிடிச்சி இழுக்கிற மாதிரி தெரியுது. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பொண்ணு திரும்பவும் தண்ணியை விட்டு வெளியே வர தப்பிக்க முயற்சி பண்றா. இப்ப அவளோட கண்ணு வெள்ளை கலர்ல மாறுது. திரும்பவும் அவ தண்ணிக்குள்ளேயே விழுந்துடுறா. இங்க வந்து படத்தோட பேரை போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. இப்பொழுதுதான் கார் ஓட்டிட்டே வராங்க. இவங்க அந்த படத்தோட ஹீரோயின். இவங்க பேரு சாரா. அவங்க ஃப்ரெண்ட்ஸை பாக்கிறதுக்காக நியூயார்க்கு போயிட்டு இருக்காங்க. இங்க ஒரு அபார்ட்மெண்ட்ல இருந்த ஒரு பொண்ணு வேகமா கீழ் ரூமுக்கு ஓடி வரா. ஒருத்தவங்களுக்கு கால் பண்றா. அதை நான் பார்த்தேன், இதுக்கான சொல்யூஷனை கண்டுபிடிச்சியா, இதனால உன்னை பார்க்க நான் வரேன் அப்படின்றத சொல்லி போனை கட் பண்றாங்க. இவங்க பேசுறதெல்லாம் யாரோ ஒருத்தவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில ஹீரோயினோட ஃப்ரெண்டு வில்லன்றவருக்கு கல்யாணம் ஆயிருக்கும். அவரோட மனைவி பேரு லென்சி. அவங்க இப்ப ட்ரிப்புக்காக 3 நாள் போறாங்க. நான் வர லேட் ஆகும் அப்படின்னு அவங்க கண்ணன் கிட்ட சொல்லிட்டே இருக்கும் போது அவரும் பேசிட்டே இருக்காரு. பேசிட்டே இருக்கும் போது இப்போ அங்க கேட்டுன்னு ஒருத்தவங்க வராங்க. இவங்களும் இந்த அபார்ட்மெண்ட்ல தான் இருக்காங்க. இவங்க ஒரு நர்ஸ். லென்சி பார்த்து போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்க போயிடறாங்க. ஃப்ரெண்டும் பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வழியாக அவங்க போன பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சு அங்க வேற ஒரு கார் ஓட்டிட்டு ஒருத்தவங்க வராங்க. நம்ம ஹீரோயின் தான். நம்ம ஹீரோயினி வந்தது இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு தான். வில்லன்றவங்க ஹீரோயினோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. அவரை பார்க்க அவங்க மனைவி பார்க்க தான் இவங்க வந்திருப்பாங்க. இவனை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். அவங்க மனைவி எங்க இருக்கான்னு போது அவ ட்ரிப்புக்கு போயிருக்கா, வர 3 நாள் ஆகும். எனக்கு தெரிஞ்சு நீ வர விஷயம் அவளுக்கு தெரியாது போல, பரவாயில்ல நீ சொல்லாத, அது சர்ப்ரைஸா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ரூமை நான் காமிக்கிறேன்னு கூட்டிட்டு போறாரு. வேற நீ ரெடி ஆயிட்டு மேல ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்கு, நீ அங்க வந்துட்டு நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம் கீ கொடுத்துட்டு போறாரு. எங்க சில்லும் ரூம்ல இருக்கும் போது அவங்களோட ஒய்ஃப் வீடியோ கால் பண்ணுவாங்க. நான் ரொம்ப மிஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருக்கலாம். டக்குனு அவங்களோட மூக்குல இருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சிடும். அவங்க கணவரும் என்ன ஆச்சு, நீ ஓகேவா, ட்ரிப்பு போறியா இல்ல வீட்டுக்கு வந்துடுறேன் போது இல்ல எனக்கு ஓகேவா, நான் அப்புறமேட்டு பாக்குறேன்னு சொல்லி வீடியோ கால் கட் பண்றாங்க. ஹீரோயின் அவங்க ரூம்ல இருக்கும் போது அந்த அபார்ட்மெண்ட்ல அலெக்ஸ்னு ஒருத்தர் இருப்பான். அவன் ஹீரோயினி புதுசா வந்திருக்காங்க யார் எதுன்னு சொல்லி அவங்க நோட்டம் இட ஆரம்பிச்சிருவான். ஹீரோயினும் குளிச்சு ரெடி ஆன பிறகு ஸ்விம்மிங் பூல் கிட்ட வருவாங்க. அங்க ஜாக்குன்னு சொல்லி ஒருத்த மட்டும் இருப்பான். வில்ல பாக்கிறதுக்காக அவனோட அபார்ட்மெண்ட்டுக்கு வருவா. வில்லுக்கு ஒரு ஹேபிட் இருக்கு, அவன் நிறைய முகமூடிகளை வந்து கலெக்ட் பண்ணுவான். அதெல்லாம் சொல்லிட்டே இருக்கும்போது அவங்க டேபிள் ஒரு புக் இதை ஹீரோயின் இப்ப இது மாதிரி புக்கெல்லாம் நீ படிப்பியா, நாளை என் ஒய்ஃப் தான் படிக்கிறா, என்னன்னு தெரியல புதுசா அதெல்லாம் படிச்சுட்டு இருக்கா அப்படின்னும் போது ஹீரோயினே கொஞ்சம் அப்செட்டா இருப்பா. இதை பார்த்த வில்லும், பாரு உன்னோட அப்பா அம்மா இறந்த விஷயம் எனக்கு தெரியும், நீ அதையே நினைச்சு டிப்ரெஷனா இருக்கிறனாலதான் உன்னை நான் இங்க வர சொன்னேன், புது ஃப்ரெண்ட்ஸை பாரு, நான் இங்க இருக்கிற கொலீக்லாம் உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்றேன் அப்படின்றத அவர் சொல்லுவார். ஹீரோயினும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவளோட ரூமுக்கு போறா. அவ ரூம்ல போற பிறகு அவங்க அப்பா அம்மாவோட போட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் அப்செட் ஆவா. நைட் ஆகுது. இப்போ பார்ட்டி ஸ்டார்ட் ஆகுது. அங்க அபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க எல்லாங்க ஸ்விம்மிங் பூல் வராங்க, ஜாலியா ஆட்டம் போட்டுட்டு இருக்காங்க. அங்க அலெக்ஸ் வரா. ஹீரோனி கிட்ட இங்க இருக்காத ஆபத்து, இங்க தயவு செஞ்சு போயிரு அப்படின்றத சொல்றான். எனக்கு கேட்ட ஹீரோனி அப்செட் ஆகுறா. ஜாக்கும் இதெல்லாம் நினைக்காத, நீ கொஞ்சம் சில்லா இரு அப்படின்னு சொல்லி அங்க குடிச்சிட்டு தண்ணியில ஆட்டம் போட்டுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல கேட்டும் வெள்ளும் நீயும் எங்க சந்திச்சிட்டீங்க அதை பத்தி சொல்லுங்க. நம்ம போதுதான் வெளில என்ன சொல்லுவேன்னா, நான் சின்ன வயசுல இருக்கும் போது ஹீரோனி வீட்டு பக்கத்துல தான் இருந்தேன். என்னோட அப்பா அம்மா இவங்களோட அப்பா அம்மா பெஸ்ட் ஃப்ரெண்டு, நாங்க 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்டு தான். ஒன்னாதான் ஸ்கூல் முடிச்சோம், காலேஜ் முடிச்சோம், நாங்க அண்ணன் தங்கச்சி மாதிரி அப்படின்ற ரிலேஷன்ஷிப்பா சொல்லுவாங்க. எல்லாம் கேட்டும் ஓ சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. இன்னும் எனக்கு நைட் ஷிஃப்ட் இருக்கு, நான் இப்ப கிளம்பினாதான் நல்லா போக முடியும், சாரா உனக்கு ஏதாவது வேணும்னா மறக்காம கால் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு வில் அந்த இருந்து போயிடுறாரு. கேட்டும் எனக்கு நாளைக்கு ஒர்க் இருக்குன்னு சொல்லி அவளும் கொஞ்ச நேரம் கழிச்சு கிளம்பி போயிடறா. இப்போ ஹீரோயினும் ஜாக் மட்டும் தான் அங்க இருக்கான். ஜாக் ஹீரோயினி கிட்ட ஃப்ளர்ட் பண்ற மாதிரி பேசலாம். எல்லாமே போன பிறகு ஜாரா மட்டும் ஸ்விம்மிங் ஃபுல்லா தனியா நீச்சல் அடிச்சுட்டே இருப்பா. திடீர்னு அவளுக்கு மூச்சில கஷ்டப்படுவா. கொஞ்சம் வெளியே வந்து பார்க்கும்போது மூக்குல இருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சிடும். அதனால கனகான அவங்களோட ரூமுக்கு போவா. மூக்குல வர ரத்தத்தான் தொடச்சிட்டே இருக்கும்போது அங்க தண்ணி இருக்கும், அதை எடுத்து குடிக்க வருவா. இப்போ வெளியே ஒரு சவுண்டு கேட்கும். இவ்வளவு கதவு ஓபன் பண்ணி வெளியே போய் பாப்பா. அங்க யாருமே இருக்க மாட்டாங்க. சரி ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு திரும்பி நடப்பா. அங்க இருந்து ஒரு கிளை கீழே விடும். அதை பார்த்து அவ பயந்துருவா. ஹீரோயினும் அவங்களுக்கு போறா. அங்க இருந்து தண்ணியை குடிக்கிறா. இப்ப அவளுக்கு வயிறு வலிக்குது. கண்ணை திறந்து பார்த்தா அந்த ஸ்விம்மிங் பூலா இருக்கா. நான் எப்படிங்க வந்தேன்னு சொல்லி அந்த தண்ணியை விட்டு வெளியே வரா. மூச்சு விட கஷ்டப்படுறா. கேட்டும் என்னாச்சு உனக்கு அப்படின்னு ரூம்ல தான் இருந்தா, எப்படி இங்க ஸ்விம்மிங் பூல் வந்தா எனக்கே தெரியுது அப்படின்னு
இங்க பாரு, நீ ஆல்ரெடி ரொம்ப தூரத்துல நீங்க டிராவல் பண்ணி வந்திருக்க, நைட் நேரம் குடிச்சிருக்க, அதனால இதெல்லாம் உன்னோட இமேஜினேஷனா இருக்கும், நீ போய் வந்து ரெஸ்ட் எடு அப்படிங்கும் போது அவளுக்கு கரெக்ட் தான், அவளோட தண்ணியே தூங்கி இருப்பான் போல அப்படின்னு நினைச்சிட்டு அவளோட ரூமுக்கு வரா. நைட்டு தூங்க ஆரம்பிச்சிடறா. அப்படின்னு நைட் தூங்கிட்டே இருக்கும்போது அவளுக்கு சில கெட்ட கனவுகள்லாம் வருது. அப்போ அவளோட ரூம்ல யாரோ ஒருத்தங்க வர மாதிரி காமி, அது கொஞ்சம் கிட்ட வருது, என்ன பாரு அப்படின்ற ஒரு சவுண்ட் கேக்குது. அவளும் பார்த்து பயந்து போயிடுறா. இதுக்கு அதுவும் தூக்கம் வர்றது சரி, முகம் கழுவினான், முகம் கழுவுறா. நான் இப்படி திரும்ப ஸ்விம்மிங் பூல்ல வந்தேன் அப்படின்னு சொல்லி நீச்சல் அடிச்சுட்டு வெளியே வர ட்ரை பண்ணுவா. ஆனா ஏதோ ஒண்ணு அவளோட காலை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்கும். அவளை தண்ணியை விட்டு மேல வரவே முடியாது. திணறிக்கிட்டே இருக்கும் போது இப்ப டக்குன்னு கண தொடர்ந்து பாப்பா, அவளோட வீட்டுக்குள்ள இருக்கா. ஹீரோனும் ரொம்ப பயந்து போயிடுறா. இந்த ரூம்ல இருந்தா நம்மளுக்கு சேஃப் கிடையாதுன்னு சொல்லிட்டு வெளிக்கிட்ட பேசணும்னு சொல்லி அவனோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு போறா. அப்படி போகும்போதுதான் அங்க அலெக்ஸா பாக்குறான். அலெக்ஸும் இங்க பாரு, நீங்க நிக்கிற சேஃப் இல்ல, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொன்னா ரூமுக்கு வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறான். ஹீரோயினும் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றான். எனக்கு பயமா இருக்கு, அதான் கனவு கண்டேன்னா இதெல்லாம் உண்மையா அப்படின்னு. அலெக்ஸும் இதெல்லாம் உண்மைதான். கொஞ்ச நாட்கள் முன்னாடி இங்க ஜெனிஃபர்ன்ற ஒரு பொண்ணு ஸ்விம்மிங் பூல்ல இருக்கும்போது காணாம போயிட்டா. போலீஸ் எல்லாம் வந்து இங்க தேடினாங்க, ஆனா அவளை இன்னுமே கண்டுபிடிக்க முடியல. அந்த தண்ணிக்குள்ள ஆபத்து இருக்கு, ஆனாதான் உன்னா இங்க இருக்காத போ அப்படின்னு சொன்னேன். இப்ப என்ன பண்ணு, இங்க இருக்காத சேஃபான ஒரு இடத்துக்கு போயிடு, அங்க போயிட்டு வில்லு கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லும் போது அவளும் சரி ஓகே சொல்லி கார் எடுத்துட்டு அந்த அபார்ட்மெண்ட்டை விட்டு வெளியே வந்து வேற ஒரு ஹோட்டல்ல தங்கிடுவா. போன உடனே வில்லுக்கு கால் பண்ணுவான், ஆனா ஒரு போன் எடுக்க மாட்டான். அதனால ஒரு வாய்ஸ் மெசேஜ் மட்டும் அனுப்புவோம். நீ இந்த மெசேஜை பார்த்தனா உடனே கால் பண்ணி, இல்லைன்னா நான் இருக்கிறேன் இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு வா, உனக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி போனை வச்சிருவான். இங்க அலெக்ஸும் அந்த ஸ்விம்மிங் பூல் கிட்ட போறான். கையில இருந்த கத்தி எடுத்து கையை குளிக்கிறான். அந்த ரத்தம் அந்த ஸ்விம்மிங் பூல்ல படுது. இப்போ அந்த ரத்தம் அப்படியே மறைஞ்சு போயிடுது. எங்க ஒரு வயசானவரை காமிக்கிறாங்க. அவரோட அபார்ட்மெண்ட்டுக்கு நடந்து போயிட்டே இருக்கும்போது ஒரு பொண்ணு போறா, அவளை பார்த்து போமா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே நைஸா அந்த பொண்ணை சைட் அடிச்சுட்டு போறாரு. இவரு அலெக்ஸோட ஸ்டெப் ஃபாதர். அலெக்ஸும் இப்ப அவங்க அப்பாவுக்கு கால் பண்றான். அந்த அபார்ட்மெண்ட்டே இவங்களோட அபார்ட்மெண்ட் தான், அவங்கதான் மத்தவங்களுக்காக சேல்ஸ் பண்ணிருப்பாங்க. அவனும் அப்பா இங்க ஒரு அமானுஷமான விஷயங்கள் நடக்குது, அந்த தண்ணிக்குள்ள ஏதோ இருக்கு அப்படின்னும் போது என்னடா வளர்ற, தண்ணியெல்லாம் ஒண்ணும் இல்லை, இங்க சீக்கிரமா வாங்க, இது போலீஸ் மட்டும் தெரிஞ்சா நம்மளுக்கு தான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி கொஞ்சம் படபடப்பா பேசுவான். அதனால எங்க அப்பாவும் சரியா நாங்க வர அப்படின்னு சொல்லி போனை கட் பண்ணிட்டு அங்க வருவாரு. இங்க ஹீரோயின் இருக்க அபார்ட்மெண்ட்ல ஒரு காலிங் பெல் சவுண்ட் கேட்கும். யாருன்னா கேட்டுதான் வந்துடா. கேட்டும் என்னாச்சு உனக்கு அப்படின்னு இங்க பாரு, அந்த தண்ணிக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்கு, எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு. சரி சரி ஸ்ட்ரெஸ் ஆகாது, நான் இன்னைக்கு உங்க கூடயே தங்கிக்கிறேன். இங்க அலெக்ஸா பாட்டுக்காக உங்க அப்பா வருவாரு. என்னடா பார்த்த தண்ணி இல்ல அப்படின்னு நம்ம தண்ணி எட்டி பார்ப்போம். இங்கதான் ஒண்ணுமே இல்லைன்னும் போது உள்ள போய் பாருன்னு சொல்லி உங்க அப்பாவை தள்ளி விட்டுரும். அவங்க அப்பாவும் என்னடா பண்றே அப்படிங்கும் போது, உனக்கு இது தேவைதான், என் அம்மா நீ எவ்வளவு டார்ச்சர் பண்ண அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் அவங்க சொல்லுவாங்க. என்னன்னா அலெக்ஸோட அம்மா கொஞ்சம் பணக்காரங்க, நிறைய பணம் இருக்கும், ஆனா அவங்க கணவர் இறந்து போயிருப்பாங்க போல, அதனால இவரை கல்யாணம் பண்ணிப்பாங்க. இவரு பணத்துக்காக தான் அலெக்ஸோட அம்மாவையே கல்யாணம் பண்ணாரு. கல்யாணம் பண்ண பிறகு இவருக்கு பணம் நிறைய வந்த பிறகு அவங்க அம்மாவை கண்டுக்கிறது இல்ல, அஃபர் எல்லாம் நிறையவே வச்சுட்டு இருப்பாங்க. இதனால அவங்க அம்மா ஸ்ட்ரெஸ் ஆனவங்க கேன்சர் வந்து அவங்க இறந்தும் போயிருப்பாங்க. இந்த விஷயத்தெல்லாம் அலெக்ஸ் அவங்க அப்பா பத்தி சொல்லுவாங்க. நீ ரொம்ப மோசமான, உன்னால்தான் என் அம்மா இறந்தாங்க, எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் அப்படின்னும் போது நீங்க பாருங்க, அம்மா கேன்சர் வந்து இறந்தா இருக்கு, நான் என்ன பண்றது, இச்சப்பட்டு வேதனையில தான் என் அம்மாவுக்கு அப்படி ஒண்ணு வந்தது. இப்ப கூட நீ எதுக்கு என்ன புள்ளியா பாக்குற, இந்த எல்லா ப்ராப்பர்ட்டியும் என் அம்மா என் பேர்ல எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க, என் சிக்னேச்சர் இருந்தாதான் உன்னால ஒரு ரூபா கூட எடுக்க முடியும் தான், நீ என்ன புள்ளியாவே மதிக்கிற அப்படின்ற மாதிரி அவங்க கோவமா பேசிட்டே இருப்பாங்க. பாரு பேசுறதுக்கு நேரம் தயவு செஞ்சு என்ன காப்பாத்துதான். டக்குன்னு அவங்க அப்பாவோட கலை இறப்பிச்சு இழுக்கிற மாதிரி தெரியும். அவரு கொஞ்சம் திணறுவாரு, மூச்சு விட கஷ்டப்படுவார். அப்படியே தண்ணிக்குள்ள உள்ள மூழ்கி டக்குன்னு காணாம போயிருவாரு. அவரோட ட்ரெஸ் மட்டும் இருக்கும், அது மட்டும் அலெக்ஸி யாருக்கும் தெரியாம மறைச்சு வச்சிருவான். இப்போ அவங்க கையில ஒரு சுத்தி எடுத்துட்டு ஒரு இடத்துக்கு போறான். தம்மான்னு ஒரு சவுண்ட் கேக்குது. ஹீரோயினும் கேட்டா நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லுவா. இது கேட்டும் உண்மைதான், அந்த பொண்ணை தேடி போலீஸ்ல வந்தாங்க, ஆனா அந்த பொண்ணு மறைஞ்சு போயிட்டான்றதுலாம் நம்ப முடியல. ஒருவேளை அந்த பொண்ணு யாராவது கடத்திட்டு போயிருக்கலாம், இல்ல அவளே கூட போயிருக்கலாம். அலெக்ஸ் சொல்றதா நீ நம்பாங்க, நேரம் ஆயிடுச்சு பார்த்தோம்ல அப்படின்னு சொல்லி சாரா கூட கேட்டுன்னு தூங்க ஆரம்பிக்கிறான். அடுத்த நாள் காலையில வில்லும் இதை கேட்ட உடனே சாரா பார்க்கறதுக்காக அபார்ட்மெண்ட் வருவாரு. என்ன ஆச்சு அப்படின்னும் போது சாரா நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டே இருக்கு. இதெல்லாம் வில்லும் கேட்டுட்டே இருப்பான். திடீர்னு அவனுக்கு வயிறு வலிக்க ஆரம்பிச்சிடும். அவங்க மூக்குல இருந்து ரத்தம் வர ஆரம்பிக்க பார்த்த சாராவும் பயப்பட ஆரம்பிச்சிருவான். வில்லும் நீ சொல்றதுலாம் உண்மைதான், இந்த அபார்ட்மெண்ட்ல ஜெனிஃபர்னு ஒரு பொண்ணு இறந்தா, அவ சாகிறதுக்கு முன்னாடி என்னோட மனைவி கிட்ட பேசினாலும் இந்த அபார்ட்மெண்ட் கூட ஏதோ ஒரு பயங்கரமான விஷயம் இருக்கு, எல்லாருக்கும் சாவ நிச்சயம் அப்படின்ற மாதிரி அவ சொன்னதுக்கு கொஞ்ச நாள் கட்சி எனக்கு வந்து காணாம போயிட்டா. நான் அந்த டைம் இதை சீரியஸா எடுத்துக்கல, பட் நடக்கிற விஷயத்தெல்லாம் பார்த்தா எனக்கும் இது பயமா இருக்கு. சாரா ஒரு விஷயம் பண்ணா, நான் அபார்ட்மெண்ட்ல போய் இதை பத்தி ஏதாவது என் மனைவிக்கு தெரிஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லி நான் கேட்டு பாக்குறேன், இந்த பிரச்சனை நிறுத்த முடியுமா நான் பாக்குறேன் அப்படின்னும் போது சாராவும் சரி ஓகே. ஹீரோயினும் கேட்டோம் இப்ப கார்ல வந்துட்டே இருக்கோம். ஹீரோயினும் அங்க ஒரு சூனிய கதை இருப்பா, அவகிட்ட போலான்னு சொல்லிட்டு காரை எடுத்துட்டு அவங்க போவா. கேட்டுக்கிறதுல சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்ல, இவனா போன்னு சொல்லிட்டு வெளியே நிப்பா. அவளும் அங்க இருக்கிற சூனிய கடைக்கில விட காசு கொடுத்துட்டீங்க பாருங்க, எனக்கு ஒரு சில பயங்கரமான விஷயங்கள்லாம் நடக்குது, அது எப்படி தப்பிக்கிறது நீங்க எனக்கு சொல்லுங்க அப்படின்னும் போது அந்த கிழங்கையும் காசு வாங்கிடுவாங்க. இங்க பாரு
பாரு, இந்த பணத்தெல்லாம் நான் ரிட்டர்ன் கொடுக்க முடியாது. அவங்க ரூம் கூட்டிட்டு போவாங்க. அங்க அவளை உட்கார வச்சுட்டு மந்திரம் எல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ திடீர்னு அவங்களுக்கு சில வித்தியாசமான விஷயங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அவங்களும் நீ தண்ணி கிட்ட போகாத, தண்ணி தான் உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு சுத்தி எல்லாத்தையும் தண்ணி இருக்கிற மாதிரியும் அவ பின்னாடி ஏதோ ஒரு அமானுஷமான விஷயம் நிக்கிற மாதிரியும் தெரியும். பயப்படுவாங்க. இப்ப டக்குனு அவளோட கண்ணை வெள்ளையா மாறும். ஹீரோயினும் என்ன ஆச்சு, ஏன் பயப்படுறீங்க, என் கண்ணுக்கு ஒண்ணுமே தெரியல. இல்ல நீ இருந்த ஆபத்து, உன்னால எனக்கும் பிரச்சனை வரும், தயவு செஞ்சு இங்க இருந்து போயிருன்னு சொல்லி அவளை வெளியே தள்ளி கதவை சாத்திடுவாங்க. இதை பார்த்து கேட்டும் நான் அப்பவே சொல்லல, அந்த கிழவிக்கு உன் காசு தான் தேவை, உன்னை கூட்டிட்டு போய் நைசா பணத்தை வாங்கிட்டு உன்னை துரத்தி விட்டா பத்தியா பாரு. அலெக்ஸ் அன்னைக்கு அந்த பொண்ணு தண்ணியில மறைஞ்சு போனதை பார்த்தேன்னு சொன்னான். ஏன் அந்த பொண்ணை அவன் காப்பாத்தல? அவன் ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறான். எங்க வில்லம் அவனோட வீட்டுக்கு போவான். அங்க ஒரு புக் இருக்கும். அவங்களோட மனைவி படிக்கிற புக் எல்லாம் பார்க்கும் போதுதான் அவங்களோட சாத்தான் அந்த பிசாசுங்க எல்லாம் எப்படி நம்ம கட்டுப்படுத்துறது அப்படின்றத அவங்க படிச்சிருப்பாங்க. இந்த புக்கை அவர் பார்த்தோன்னே ஷாக் ஆகுறாரு. அவங்களோட டைரியும் படிச்சு பார்க்கறாங்க. அவங்க டைரியில ஜெனிஃபர்ன்ற பொண்ணு அன்னைக்கு சாகும் போது அவங்க மனைவியும் மகதான் இருந்தாங்க, அந்த சம்பவத்தை அவங்க பார்த்திருக்காங்கன்றத டைரியில எழுதி வச்சிருப்பாங்க. இதை பார்த்து அவரும் உடனே அவங்க மனைவிக்கு வீடியோ கால் பண்ணிட்டாரு. என்ன இது நீ டைரியில எழுதி வச்சிருக்க, உண்மையாவே ஜெனிஃபர் அன்னைக்கு தண்ணியில மறைஞ்சு போன விஷயத்த நீ பாத்தியா, என்கிட்ட சொல்லல அப்படின்னு கூப்பிடுறாரு. அவங்களும் உங்ககிட்ட சொன்னா நீங்க நம்பி இருக்க மாட்டீங்க, அதனாலதான் நான் உங்ககிட்ட சொல்லல. இப்ப நான் வந்தது ஆபீஸ்க்கான ட்ரிப் கிடையாது. உண்மையாவே அந்த பேயை நம்ம எப்படி கட்டுப்படுத்துது, இந்த பிரச்சனை வந்து எப்படி தப்பிக்கிறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். ஒரு க்ளூ கிடைச்சோக்கோ நான் அதை தேடி போறேன், உங்களுக்கு அப்புறமேட்டு நான் கால் பண்ணேன். அவங்க இன்னொன்னு ஒரு விஷயத்தையும் சொல்லியிருப்பாங்க. அங்க இருக்கிற தண்ணி தான் ஆபத்து, தண்ணி விட்டு எல்லாருமே விலகே இருங்க, அது நல்லதுன்னு சொல்லியிருப்பாங்க. இப்ப அவர் உடனே சாராக்கும் என் மனைவி கிட்ட பேசினேன், அவர் என்ன சொன்னா தண்ணி கிட்ட போகாதீங்க, அது ஆபத்து அப்படின்றத சொல்றாரு. சாராவும் அபார்ட்மெண்ட்டுக்கு வரவ தயவு செஞ்சு அங்க வராத, நீ இருக்கிற அந்த பிளாட்லயே இரு, தண்ணியை மட்டும் குடிச்சிடாத, ஓரளவு சேஃபா இருந்துக்கோ அப்படின்றத சொல்றாரு. எங்க சாக்கும் அலெக்ஸ பார்க்க வரான். அவன் என்ன சொல்றாங்க, இன்னைக்கு நைட்டு பார்ட்டி இருக்கு, தாடி செஞ்சுட்டு வந்துடுறாரு, நீ வந்தனா தேவையில்லாத விஷயத்த சொல்லி எங்க எல்லாரோட மூடையும் ஸ்பாயில் பண்ற அப்படின்னு அவனை திட்டம் மாதிரியே பேசுவாரு. அவனும் என்ன சொல்லுவானா, பார்ட்டின்ற பேர்ல பெண்கள் எல்லாரையும் கூட்டிட்டு வந்து நீ பண்ற விஷயம் எனக்கு நல்லாவே புரியும், போலீஸ் கிட்ட நான் சொல்லவா கேட்டது சாக்கும், நான் என்ன போறேன் அப்படின்னு சொல்லி அவன் போச்சுட்டு போயிடும். எங்க வில்லும் வராரு. அலெக்ஸ் கிட்ட இங்க பாராரு, தண்ணியில அப்படி என்ன விஷயம் இருக்கு, உங்களுக்கு என்ன தெரியுது, தயவு செஞ்சு என்கிட்ட சொல்லி நான் உங்களுக்கு உதவி பண்றேன், உதவிலாம் தேவையில்ல, நடக்கிற விஷயத்த நீங்களே வேடிக்கை பாருங்க அப்படின்றத அவன் சொல்லிடுவான். ஜாக்கும் இங்க பாட்டி வைக்கிற விஷயம் வில்லுக்கு தெரியும். அவனும் தயவு செஞ்சு இந்த பாட்டி எல்லாம் வைக்காத, தண்ணியில ஆபத்து இருக்கு, அவங்க யாரையும் இங்க வர வேண்டாம்னு சொல்லு அப்படின்னு. இல்ல நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், என்னால பிளான மாத்த முடியாது. சரி பிளான மாத்த முடியாதுன்றால, அப்போ இங்க இருக்கிறவங்க யாருக்காவது பிரச்சனை வந்தா ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி நீ தான் எடுத்துக்கணும். எங்க கேட்டும் காலையில ஹாஸ்பிட்டல் கிளம்பிட்டு இருக்கும் போது அங்க மோட்டர் ரூம் மட்டும் ஓப்பனா இருக்கும். ஏது ஓப்பனா இருக்குன்னு கிட்ட போய் பார்த்தா அலெக்ஸ் அங்குள்ள இருந்து வெளியே வருவான். அலெக்ஸை பார்த்து வந்துட்டு எதுக்கு சாரா கிட்ட தேவையான விஷயத்தான் சொல்லியிருக்கான், உண்மையை சொல்ல முடியாது, தண்ணியில என்ன இருக்கு நீ என்ன பார்த்தா அப்படின்ட்டு, உனக்கு தெரிஞ்சுக்கணும், இன்னைக்கு என் ரூமுக்கு வா நான் அதை சொல்றேன் அப்படின்ட்டு அவன் அங்கிருந்து போயிடுவான். அன்னைக்கு நைட்டு பார்ட்டியும் ஸ்டார்ட் ஆகுது. எல்லாமே ஜாலியா ஆட்டோ போட்டுட்டு இருக்காங்க. அதை அலெக்ஸும் பார்த்துட்டே இருக்கான். இங்க வில்லம் அவங்க மனைவிக்கு வீடியோ கால் பண்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க இங்க இருக்கிற ஒரு மரணத்துக்கு போறோம், சப்போஸ் அந்த வீடியோ கட் ஆயிடுச்சுன்னா நான் திரும்பவும் உனக்கு கால் பண்றேன், ஏன்னா இங்க சிக்னல் பிரச்சனையா இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. அவங்க இப்ப என்ன சொல்றாங்க, நாங்க இங்க இருக்கிற ஒரு பழமையான மடாலத்துக்கு போறோம், இங்க சில புத்த துறவிகள் 800 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மோசமான ஆத்மாக்களை இங்க பிடிச்சு வச்சாங்களா. இங்க ஒரு கிணறும் இருக்கு, அந்த கிணத்துல இருக்கிற தண்ணி ரொம்பவும் புனிதமான தண்ணி, அந்த தண்ணி பட்டுச்சுன்னா கெட்ட ஆத்மாக்கள் எல்லாம் அந்த இடத்த விட்டு போயிருமா சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட்டிட்டு மடாலத்துக்குள்ள போறாங்க. அப்படி போகும்போது அது ரொம்ப பழமையானது, அது மட்டும் இல்லாம இப்ப அந்த இடத்துல ஆட்கள் இல்லை. கொஞ்ச நாட்கள் முன்னாடி அங்க இருந்த புத்த துறவிகள் பிடிச்சு வச்ச ஆத்மாக்கள் இருக்கிற பெட்டி உடஞ்சிருச்சு. அந்த ஆத்மாக்கள் இங்கதான் இருக்கணும்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இங்க இருந்த புத்த துறவிகளும் இறந்து போயிட்டாங்க, சில பேர் இங்கே பேயவும் சுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற வதந்திகள் இருக்கு அப்படின்ட்டு அவங்க மனைவி பேசிக்கிட்டே நடந்து போயிட்டு இருக்காங்க. அந்த இடம் ரொம்ப அமைதியா இருக்கு. வெளியும் கொஞ்சம் பயந்துட்டு இருக்காரு, நீ போகாத, தயவு செஞ்சு ரிட்டர்ன் வந்துட்டு, எனக்கு பயமா இருக்கு, நம்மளுக்கு இதை தவிர வேற ஆப்ஷனே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நடந்து போயிட்டே இருக்காங்க. அப்படி நடந்து போயிட்டே இருக்கும்போது மெயின் கேட்டுக்குள்ள போயிடுறாங்க. ஓபன் பண்ணிட்டு உள்ள போறாங்க. அங்க ஒரு அமானுஷமான சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்கு. அங்க தூரமா ஒரு கிணறு இருக்கிறத அவங்க ஃப்ரெண்டு பாத்துருவாரு. அங்கதான் கிணறு இருக்கு, நான் தண்ணி இருக்கான்னு பாத்துட்டு வரேன்னு சொல்லி வேகமா போய் பாப்பாரு. ஆனா ரிட்டர்ன் வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, அதுல சுத்தமா தண்ணி இல்ல, அந்த இடம் காஞ்சு போயிருக்கு அப்படின்றத சொல்லுவாரு. இதை கேட்டு அவங்க மனைவியும் ஷாக் ஆகிறாங்க. இல்ல நானும் போய் ஒரு பாத்துக்கிறேன் சொல்லி போய் பாக்குறாங்க. அதுல ஒரு சொட்டு தண்ணி கூட இல்ல. அவங்க கணவர் கிட்ட நான் இவ்வளவு தூரம் வந்ததே வேஸ்டா போச்சு, இப்ப நம்மளுக்கு வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது இப்போ அவங்க ஃப்ரெண்டை யாரோ ஒருத்தவங்க தண்ணி இழுத்துட்டு போறாங்க. இதை பார்த்து அவங்க மனைவி பயப்படுறாங்க. வில்லும் தயவு செஞ்சு வந்த வழியவே நீ ரிட்டர்ன் வந்துரு, அங்க இருக்கிறது உங்களுக்கு ஆபத்து, எனக்கு நீதான் முக்கியம், வந்துரு வெளியே அப்படின்னு சொல்லிட்டே இருந்து அவங்க மனைவி வேகமா ஓடி போறாங்க. டக்குன்னு ஒரு இடத்துல நின்று அவங்க கணவர்கள் பேசிட்டே இருக்கும்போது அவங்க மூக்குல இருந்து ரத்தம் வருது, வாயில இருந்து ரத்தம் ஊத்த ஆரம்பிச்சு. நான் இனிமேட்டு உன்னை பாப்பேனான்னு தெரியல, அவனை பிடிச்சி யாரும் எழுக்கிற மாதிரி தெரியுது. போன் டக்குன்னு கிளம்பு பார்த்தவங்க கணவர் அழுக ஆரம்பிக்கிறாரு. சாராவும் கால் பண்றாங்க. என்ன ஆச்சு அப்படின்னும் போது என்னோட மனைவி இறந்துட்டா அப்படின்னு சொல்லும் போது இது கிட்ட சாராவும் பார்த்துட்டாங்க. இந்த பிரச்சனை
பிரச்சனையை நான் எப்படி சரி பண்ண போறேன்னு தெரியல, எனக்கு பயமா இருக்கு அப்படின்னும் போது சாரா ஒன்றும் பயப்படாத, சரி பண்ணல அப்படின்னு சொல்லி அவங்களும் சில ரிசர்ச் எல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இங்க வில்லும் நிறைய தண்ணி குடிச்சனால டக்குனு இவருக்கு தொண்டையில இருக்கிற தண்ணி அப்படியே நின்னுடுது. மூச்சு விட முடியாம திணறி அங்கேயே இறந்துடுறாரு. இங்க சாராவும் சில விஷயத்த ரிசர்ச் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். உடனே கேட்டு கால் பண்றாங்க. டீ கிட்ட வில்லியோட ஒய்ஃப் இறந்து போன விஷயத்தையும் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிற தண்ணி தான் பிரச்சனை, அந்த தண்ணி எப்படி நீ தண்ணியே இருக்கணும், இந்த விஷயத்த நான் வில்லி கிட்ட சொல்லணும், ஆனா அவன் போனை எடுக்க மாட்டான்றான், அவன் என்ன பண்றான்னு பாரு, பாத்துட்டு எனக்கு சொல்லு அப்படின்றாங்க. கேட்டின் சரி ஓகேன்னு சொல்லி வில்லியோட ரூமுக்கு போய் கதவு தட்டுறாங்க. அவன் குளிச்சுக்கிட்டு இருக்கான் போல அப்படின்ற விஷயத்த சாரா கிட்ட சொல்லுவாங்க. அப்ப சாரா ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. நான் சில டாக்குமெண்ட் படிக்கும் போது எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சது. என்னன்னா, இந்த ஆத்மாக்கள்லாம் ஒரு மனுஷனோட உடலை எடுத்துக்கும், அந்த உடல் மூலியமா தான் நிறைய பேரை வேட்டையாட ஆரம்பிக்கும். அதனால இந்த அபார்ட்மெண்ட்டுக்குள்ள இருக்கிறவங்க யாரோ தான் அந்த பேய்க்கு துணையா இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஜாக், ஏன்னா அவன் தான் எப்ப பார்த்தாலும் நைட்டு பார்ட்டி வைக்கிறான், நிறைய பொண்ணுங்களை இங்க கூட்டிட்டு வரான், அதனால அவகிட்ட இருந்து கொஞ்சம் விலகே இரு அப்படின்றத சொல்றாங்க. அவங்களும் சரின்னு சொல்லிட்டு போன் கட் பண்ணி திரும்பி பாக்குறாங்க. கேட்டோட பின்னாடி நின்றுட்டு இருப்பான். இதை பார்த்து கேட்டு பயந்து போறான். இங்க ஹீரோயின் லேப்டாப் யூஸ் பண்ணிட்டே இருக்கும்போது கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்களோட ரூமுக்குள்ள தண்ணி மாதிரி ஏதோ ஒண்ணு பூந்து வர ஆரம்பிக்குது. அவங்க கிட்ட வந்து அப்படியே இழுக்குது. கண்ணத்தை வந்து பார்த்தா அவங்க ஸ்விம்மிங் ஃபுல்லா இருக்காங்க. மூச்சு விட முடியாம திணறாங்க. டக்குன்னு கண்ணத்தை வந்து பாக்குறாங்க. அங்க ஜாக் இவங்கள அவங்களோட ரூமுக்கு கூட்டிட்டு போறான். நடக்கிற எல்லா விஷயத்தையும் அலெக்ஸும் பாப்பான். ஜாக்கோட கதவை தட்டுவான். சாராவை வெளியே விட்டு மாத்தி மாத்தி சண்டை போடுறாங்க. ஜாக் அலெக்ஸ் அடிச்சுட்டா அவன் வீட்டுக்குள்ள போய் கதவை லாக் பண்ணிடுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு சாராவும் கண்ணத்தை பாக்குறான். அந்த இடத்துக்கு அலெக்ஸ் வரான். ஜன்னல்ல இங்க பாரு, இங்க இருக்கிறது ஆபத்து, நைஸா வெளியே வந்துரு, நான் ஒரு சேஃபான எடுத்து கூட்டிட்டு போறேன் அப்படின்னும் போது அவளும் ஜாக்கோட கண்ணுக்கு தெரியாம நைஸா அப்படியே அந்த ரூம் விட்டு வெளியே வந்து கார் எடுத்து 2 பேரும் தப்பிச்சுக்காங்க. சாராவும் அலெக்ஸோட முகத்தை பார்த்து என்னாச்சு உனக்கு அப்படின்னும் போது அதை ஒண்ணும் இல்ல, இங்க நம்ம போறோம், என்னோட ஸ்டெப் ஃபாதரை பார்க்க போறோம், அவருக்கு இந்த பிரச்சனை வந்து எப்படி தப்பிக்கணும்னு தேர்வு தெரியும் அப்படின்னு அவன் போய் சொல்லுவான். இந்த விஷயம் சாராக்கு தெரியாதனால அவன் சரின்னு சொல்லிட்டு அவங்க அப்பார்ட்மெண்ட்டுக்கு போவான். கதவு தட்டுவான். அப்போ வெளியே இருக்காப்ப சேவா வீட்டுக்குள்ள போல வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் கதவை லாக் பண்ணிடுவான். அந்த ஆத்மாக்கு நீதான் தேவை, உன்னை அதுகிட்ட கொடுத்த அந்த பிரச்சனை எல்லாம் நின்றோம் அப்படின்றமா அவன் பேசுவான். இதை பார்த்து அவன் பயந்துடும். அப்போ மெயினான வில்லனே நீ தானடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு தப்பிக்க முயற்சி பண்ணுவான். உன்னை நான் விட மாட்டேன்னு சொல்லிட்டு பாத்ரூம்ல இருக்கிற ஷவர்ல அவளோட கையை டேப்பை போட்டு டைட்டா கட்டிட்டு அவன் வேகமா அந்த ஸ்விம்மிங் பூல் கிட்ட வருவான். டைம் செட் பண்ணி வச்சிருவான். டைம் பார்த்துட்டே இருப்பான். எங்க சாராவும் அங்க இருந்து தப்பிக்கணும்னு சொல்லி அந்த டேப்பை பிக்கா ட்ரை பண்ணான். இப்போ அவனோட டைம்ல 0 வந்துடும். ஆனா அந்த ஸ்விம்மிங் பூல்ல சாரா வர மாட்டான். என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ள போய் பார்ப்பான். அவன் அந்த இடத்த விட்டு தப்பிச்சிருப்பான். அவன் எப்படி தப்பிச்சிருப்பான்னு சொல்லி திரும்பி பார்த்தா கட்டி எடுத்து அவன் மண்டிலேயே அடிச்சு காலி பண்ணிருப்பான். கணத்தை வந்து பார்ப்பான். அலெக்ஸ் பெட்ல இருப்பான். சாராவும் இது எல்லாத்துக்கும் வர நீதானா, என்னை நம்ப வச்சு ஏமாத்திட்டல, இரு உனக்கு கொலை பண்ணா அந்த பிரச்சனை எல்லாம் சரியாயிரும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். இங்க பாரு, நீ தப்பா நினைக்கிற, உண்மையான கொலைகாரன் நானே கிடையாது, நான் ஒரு ரிசர்ச் தான் பண்ணேன். இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க தண்ணி பட்டா கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே ஸ்விம்மிங் பூல் வந்துடுறாங்க, அதனால தான் நான் அதை டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், மற்றபடி நான் உண்மையான கொலைகாரனே கிடையாது, அந்த கொலை பண்றவங்க யாருன்னு கண்டுபிடிக்க எனக்கு ஒரு வழி தெரியும் அப்படின்னும் போதுதான் சாரா இப்பயாவது நான் நம்பலாமா போய் சொல்றியா, உண்மையாவே நான் நம்பு, அந்த கொலைகாரனோட முதுகுல தழும்பு இருக்கும், அவன் தான் உண்மையான கொலைகாரன், நான் உண்மையான கொலைகாரனே கிடையாது, நீ நம்பு. அது மட்டும் இல்லாம கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னாடியே அம்மா இறந்து போயிட்டான், நீ அம்மா இறந்த பிறகு நான் ரொம்ப டிப்ரெஷனா இருந்தேன், அப்பதான் நான் ஜெனிஃபர் பார்த்தேன், அவ என் வாழ்க்கையில வந்த பிறகு நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன், அந்த சோகத்தை நான் வெளியே வந்துட்டேன். அப்போ ஒரு நாள் அவ குளிக்கிறதுக்காக போனா அதை தத்த காணாமலே போயிட்டா. நானும் போலீஸ் கிட்ட ரிப்போர்ட் பண்ண லின்சா போன் பேசும்போது நான் கவனிச்சேன். ஜெனிஃபர் தண்ணியில குளிக்கும் போதே தண்ணியில மறைஞ்சு போயிட்டான்ற விஷயத்த போன்ல சொல்லிட்டு இருந்தேன். அப்பதான் அந்த தண்ணியில ஏதோ ஒரு விஷயம் இருக்கிறது நான் நம்ப ஆரம்பிச்சேன். அந்த தண்ணியும் நான் கொஞ்ச நாளா நோட் பண்ணிட்டே வரும். ஹீரோயினும் முதல்ல உங்களோட ட்ரெஸ் ரிமூவ் பண்ண, நான் உன்ன முதல் செக் பண்ணணும் அப்படின்னு அவனோட ட்ரெஸ் ரிமூவ் பண்ணுவான். அவனோட உடம்புல எந்த ஒரு தரமும் இருக்காது. நம்ம அந்த ஆள் யாருன்னு கண்டுபிடிக்கலாமான்னு சொல்லி கிளம்பும் போது அவன் கத்தி எடுப்பான். இந்த கத்தி நீ வச்சுக்கோ, அப்பதான் நீ சேஃபா இருப்ப அப்படின்றத அவன் சொல்லுவான். கார் விட்டுட்டு இப்ப அவங்க அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வராங்க. இப்ப ஹீரோயினும் முதல்ல வில்ல பாக்கலான்னு சொல்லி அந்த அப்பார்ட்மெண்ட்குள்ள போய் பாப்பா. ஆனா அவன் இறந்து போயிருப்பான். அவனோட துணியை மட்டும்தான் இருக்கும். வெளியே கேட்டோட ட்ரெஸ் இருக்கும், ஆனா அவ இருக்க மாட்டா. இதை பார்த்து அலெக்ஸும் அவன் எங்க இருக்கா நான் தேடி பாக்குறேன், நீ ஜாக் எங்க இருக்கானோ பாரு, அவனை உன்னால மட்டும்தான் கொலை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுவான். இவளும் அவனோட அப்பார்ட்மெண்ட் போய் பார்ப்பான். அவன் அங்கதான் இதை நான் பேசணும் போது தயவு செஞ்சு என்கிட்ட பேசாத, விலையே இதெல்லாம் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் அந்த பொண்ணுகிட்ட மிஸ்டேக் பார்ப்பான். அதனால அவ கத்தி தான் அவனோட நெஞ்சிலே குத்தி குத்தி அவனை கொலை பண்ணிடுவான். பண்ணிட்டு அவனோட உடம்புல ஏதாவது தழும்பு இருக்கான்னு பார்ப்பான். உடம்புல எந்த ஒரு தழும்பு இருக்காது. அலெக்ஸை தேடி வருவா. அலெக்ஸ் கிட்ட அவனோட உடம்புல எந்த ஒரு தழும்பும் இல்லையே, நான் வேற அவசரப்பட்டு அவனை கொலை பண்ணிட்டேன், என்ன ஆக போகுதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது அவனோட ரூம்குள்ள வந்து பார்ப்பாங்க. ரத்தமா இருக்கும், ஆனா அவனோட பிளட் இருக்காது. இதை பார்த்து அலெக்ஸ் இங்க பாரு, அவன் தான் உண்மையான பேயே, இப்ப நீ அவனை கொலை பண்ணிட்டு அவன் இங்க மறந்து போயிட்டான், இருமிட்டு நம்மளுக்கு பிரச்சனையே இல்ல, நம்ம இங்க தப்பிச்சிட்டோம் அப்படிங்கிறத அவன் சொல்லுவான். சொல்லிட்டு அவன் எடுத்துக்கிட்டு கிளம்பலான்னு பார்க்கும்போது அலெக்ஸை ஏதோ ஒண்ணு வேகமா தள்ளி விட ஆரம்பிச்சிடும். அவன் செவுச்சை அடிச்சுட்டு ரத்தம் வெள்ளத்தை படுத்து கிடப்பான். அந்த இடத்துக்கு ஒரு நடந்து வரும் உண்மையான பேய். அது யார் உடம்புல இருக்குன்னா கேட்டோட உடம்புல இருக்கு. கேட் தான் அந்த பேயே. கேட்டும் வந்து நான் எல்லாரும் கொலை பண்ணிட்டேன், நீ மட்டும் இப்படி தப்பிச்சு போற, இப்ப நான் என்ன பண்ண போறேன்னு சொல்லிட்டு
சாராவை போட்டு செம்மையா அடிக்கும். வா நம்ம தண்ணிக்குள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி கிட்ட எடுத்துட்டே வருவா. அவளும் பயந்துட்டே இருப்பா. இப்ப தயவு செஞ்சு என்ன விட்டுரு அப்படின்னும் போது நான் அவ்வளவு சீக்கிரத்துல விட முடியாது செல்லக்குட்டி. தண்ணியா போட்டு முக்க ஆரம்பிப்பா. அவளையும் தண்ணியில மூச்சு விட முடியாம திணறிட்டு இருப்பா. 800 வருஷமான ஒரு இடத்துல சிறைப்பட்டு இருந்தான். எனக்கு இப்ப விடுதலை கிடைச்சிருச்சு, நான் சந்தோஷமா இருக்கேன், உங்களை எல்லாம் வேட்டையாடிக்கிட்டு இருக்கேன். இப்போ உன்னையும் அதெல்லாம் பண்ண போறேன், யாராலையும் என்ன தடுக்கவே முடியாது. இப்போ சாரா கிட்ட போகும்போது அங்க அலெக்ஸ் வந்துருவான். கேட்டோட முதுகுல ஒரு கூடை போட்டுருவான். திரும்பி பாப்பா, அவளோட உடம்புல இவ்வளவு காயப்பட்டாலும் அது திரும்பவும் சரி வரும். அவளோட முதுகுல அந்த மார்க் இருக்கதும் அலெக்ஸ் பார்த்தான். அலெக்ஸ் அதை போட்டு செம்மையா அடிச்சு கழுத்து அப்படியே நசுக்கிறதுக்காக போறா. இப்போ அப்படி சாராவும் அவளோட நெஞ்சிலே கத்தி வச்சு குத்தி இறக்கிடுவா. அவன் அப்படியே கண்ணா மாறி டக்குன்னு வெடிஞ்சு சதுரி காணாம போயிடுவா. அலெக்ஸும் இனிமேட்டு பிரச்சனையே இல்லை, நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நடந்து போயிட்டே இருப்பா. இப்போ அவன் மூச்சு விட முடியாம திணறி கீழே விழுந்திருப்பான். இதை பார்த்த ஹீரோயினும் ஷாக் ஆகிடுவா. கொஞ்ச நேரம் கழிச்சு அவ அந்த சூனியக்காரையை பார்க்க போவா. அவகிட்ட எல்லாமே இறந்துட்டாங்க, இப்ப நான் மட்டும் தான் உயிரோட இருக்கேன், என்ன ஆக போகுதுன்னு தெரியல. அவளோட கையை பாப்பா. அவளோட கையில ட்ரையாங்கிள் மாதிரி ஒரு முத்திரை மொட்டைக்கு வந்திருக்கும். இதை பார்த்து அந்த சூனியக்காரியம், இப்போ அந்த பேய்க்கு உன்னோட உடல் தேவை, ஏன்னா பழைய உடலை நீங்க அழிச்சிட்டீங்க, இப்ப அது உன்னதான் தேடி வருது, உன்னோட உடல் அதுக்கு தேவை. இல்ல இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வை சொல்லு அப்படின்னு ஒரே தீர்வு தான் இருக்கு அப்படின்னு சொல்லி கத்தி எடுத்து அவளோட முன்னாடி வைப்பா. அந்த கத்தியை பாப்பா, இந்த கத்தியை உன் நெஞ்சில குத்திப்போ. ஹீரோயினும் வேற வழியே இல்லைன்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து அவன் நெஞ்சுகிட்ட வைப்பா. இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. எப்படி இந்த படம் கொஞ்சம் வித்தியாசமா எடுத்தாங்க. படத்தோட என்ன இன்னும் நல்லா எடுத்திருக்கலாம். பட் இது வரைக்கும் பார்க்க ரொம்ப த்ரில்லிங்காகவும் ரொம்ப சூப்பராகவும் இருந்துச்சு படம். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு வித்தியாசமான படத்துல உங்களை சந்திக்க வரேன்.